எனக்கு புடிச்சவங்க கிட்ட நான் காட்டுற அன்பு பாசமும் எனக்கு திருப்பி கிடைக்கவே மாட்டேங்குது. அப்படியா? ஏன் எதிர்பார்க்குறீங்க? எந்த ஒரு விஷயமும் நீங்க கேட்டா தான் கிடைக்கும்னா, அப்படிப்பட்ட ஒரு விஷயமே உங்களுக்கு வேணாம். அது அன்பா இருந்தாலும் சரி, அரவணைப்பா இருந்தாலும் சரி, ஆசையா இருந்தாலும் சரி, நேரமா இருந்தாலும் சரி. எதுவா இருந்தாலும் உங்களுக்கு புடிச்சவங்க மூலியமா இயல்பா வந்தா தான் அது மரியாதை. கெஞ்சி கேட்டு வந்ததுன்னா அதுக்கு பேர் என்ன தெரியுமா? என்ன சார்? தெரிஞ்சுக்கணுமா? கண்டிப்பா. சத்தியமா? சத்தியமா. உண்மையா? உண்மையா. அதுக்கு பேரு பிச்சை. ஓகே. எஸ். என் ரியாலிட்டி செக் அகைன் அப்படின்றது தான் எனக்கு தோணுது. ஏன்னா எல்லாமே நம்ம கேட்டு வாங்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வரவே கூடாது யாருக்குமே. இப்ப அதுவும் அன்பு அப்படின்றப்ப சீரியஸா யாருமே எதுக்குமே யார்ட்டயுமே போய் நிக்க கூடாது அப்படின்றது தான். கேட்கவே கூடாது. சூப்பர் சார். சார் அடுத்து இன்னொரு கேள்வி ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான கேள்வி குடுத்திருக்காங்க. இவங்க கிட்டலாம் லிமிட்டா பழகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்களே அது ஏன்? சூப்பர் கேள்வி அது. ஆமா. யார்கிட்டலாம் லிமிட்டா பழகணும்னு நீங்க தெரிஞ்சுக்கணுமா? ஆமா. ஓகே. கேளுங்க நான் சொல்றேன். யார்கிட்டலாம் லிமிட்டா பழகணும் சார்? யாரெல்லாம் உங்கள எந்த லிமிட்ல வச்சிருக்காங்களோ, அந்த லிமிட்ல நீங்க வாழ பழகிக்கோங்க. அதுதான் பெஸ்ட். எல்லா உரிமையும் இருக்குன்னு நீங்க பழகிடுறீங்க. அவங்க மேல உங்களுக்கு உரிமை இல்லன்னு சமயம் கிடைக்கும் போதெல்லாம் உதாசீனப்படுத்திட்டே இருக்காங்கல்ல, அப்ப நீங்க அவமானப்பட்டு தான் ஆவணும். அன்போட பழகுறத விட, அளவோட பழகுறது தான் இந்த வாழ்க்கை நம்மளுக்கு கத்துக் குடுக்கிற சிறந்த பாடம். ஆட்டோ பின்னாடி எழுதலாம் சார் இது. எல்லாரும் படிச்சுட்டு போறப்ப யோசிப்பாங்க. கரெக்ட்டா இது படிக்கிறப்போ ஓகே ரைட் அப்படின்ற மாரி ஒரு ஃபீல் குடுக்கும்.